ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 11வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான மதிய நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளோட அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,14,824 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 43.99% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போது 43.71% வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து இருந்துட்டுருக்கு ஓட்டிங் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 94,824 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.23% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.17% வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகளை வாங்கி ஒரு நல்ல பொசிஷனையும் வந்து பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிக் அப்ளாஸ் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்தா 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 89,891 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.41% காலை நேர முடிவின் போது வந்து இருந்துட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12.48% வந்து இருந்துட்டு இருக்காரு கூல் சுரேஷ் அவர்கள். ஸோ இவருக்கு சடனாக வந்து ஓட்டிங்ஸ் வந்து நிறையவே விலக ஆரம்பிச்சிருச்சு. நிக்சன், விஷ்ணு இவங்களெல்லாம் கீழே தள்ளிட்டு சடனாக இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3rd பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. கூல் சுரேஷை தொடர்ந்து 4th பொசிஷனில் நம்மளோட விஷ்ணு ப்ரோ தான் வந்து இருந்துட்டுருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 86,082 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.86% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.95% வந்து இருந்துட்டுருக்காரு நம்மளோட விஷ்ணு ப்ரோ. ஸோ இவரை பொறுத்தவரையிலும் கூட ஒரு நல்ல வாக்குகள் வந்து இந்த வாரத்தில் வந்து அதிகப்படியாகவே வாங்கியிருக்காரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் இவர் இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்கினதே இல்லை. அது எண்ட் ஆஃப் தி வீக் வரைக்குமே போனாலும் 50,000 வாக்குகள் மட்டும்தான் வாங்கியிருப்பார். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் நிக்சன் இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 85,490 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.72% காலை நேர முடிவின் போது வந்து இருந்துட்டு இருந்தாப்புல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11.87% வந்து இருந்துட்டு இருக்காரு நம்மளோட நிக்சன் அவர்கள். ஸோ இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குகள் வந்து உயர ஆரம்பிச்சிருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 3வது பொசிஷனில் ஆரம்பிச்சாரு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5th பொசிஷனில் வந்து இருக்காரு. அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் நம்மளோட அனன்யா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49,099 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6.79% காலை நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ 6.82% வந்து இருந்துட்டு இருக்காங்க நம்மளோட அனன்யா அவர்கள். ஸோ இப்படி ஓவராலாக நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 6 பேருமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4-5 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பிளேயர் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த 4-5 பேருக்குள்ள நம்பர் 1 பொசிஷனில் அர்ச்சனா அவர்கள் வந்து இருந்துட்டு இருக்காங்க. 2ல வந்து தினேஷ் வந்து இருக்காரு. அதுக்கடுத்து நம்ம அன்எக்ஸ்பெக்டடாக திங்க் பண்ணுற கூல் சுரேஷ் வந்து வந்திருக்காரு. ஸோ இவருக்கு இதுக்கு முன்னாடி காலங்களில் கூட இவ்வளோ வாக்குகள் வந்து வந்ததில்லை. ஆனால் இந்த வாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறைய வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இவர் எப்போ வந்து இந்த வீட்டை விட்டு எகிரி குச்சி வெளியே போயிடலாம் அப்படின்னு நினைச்சாரோ அதே மாதிரி சில விஷயங்களை வந்து பண்ணாரோ அதுக்கப்புறமா தான் இவருக்கான வாக்குகள் வந்து அதிகப்படியாகவே பூமப் ஆச்சு. சொல்ல போனாக்கா 5th பொசிஷன்ல இருந்து சடனாக வந்து 3rd பொசிஷனுக்கு வந்து போனாப்புல. நிக்சன், விஷ்ணு இவங்களெல்லாம் கீழே தள்ளிட்டு அதுக்கடுத்தா விஷ்ணு அவர்கள். ஸோ விஷ்ணு அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் ஆரம்பிக்கும் போது 4வது பொசிஷனில் ஆரம்பித்தார். ஸோ இப்படியே போனாக்கா இவர் எவிக்டாக வெளியே போயிடுவாரோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட் லெவலில் வந்து பயங்கர அப்செட்டாக வந்து இருந்துட்டு இருந்தார். ஏன்னா ஆஃப்டர் கமல்ஹாசன்ஸ் எபிசோடுக்கு முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக ரோஸ்ட் வேறு நடந்துச்சு இல்லையா. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஷட்டர் ஆகியிருந்தார், மொத்தமாக உடஞ்சி போயிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ரிவோக் ஆகுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி ரிவோக் ஆனாரா இல்லையா இல்லை வீட்டுக்குள்ள
வீட்டுக்குள்ளே எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். பட் மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவனாவது வந்து ரொம்பவே துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிக்கும் போது கண்டிப்பாக சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் விஷ்ணு ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கிளம்பியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி விஷ்ணு ஆரம்ப காலகட்டத்தில் நாமினேஷன்லாம் வரும்போது இவ்வளோ வாக்குகள்லாம் வாங்கினதா சரித்திரமே இல்லை. ஒரு 30,000 வாக்குகள், 35,000 வாக்குகள், அதே மாதிரி டேஞ்சர் ஜோனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எல்லா தடவையும் சேவ் ஆயிருந்தார். பட் இந்த தடவை ஒரு நல்ல டீசெண்டான வாக்குகளும் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் கம்பேரிட்டிவ்லி அர்ச்சனா வந்து பார்த்திங்கன்னா தொடவே முடியாத இடத்துல வந்து இருந்துகிட்ருக்காங்க. செகண்ட் பொசிஷனுக்கும் அண்ட் ஃபஸ்ட் பொசிஷனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 2,00,000க்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஓட்டிங்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். அண்ட் விஷ்ணு வந்து ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் தான். அதுக்கடுத்து தான் நிக்சன். ஸோ நிக்சனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த ஃபேன் பேசஸ் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி போச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கான காரணம் வந்து நிக்சன் தான். எர்லியராக யாரையும் திங்க் பண்ண வேணாம், எர்லியராக யாரையுமே வந்து நம்ப வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக அமைஞ்சிருக்கும். ஏன்னா ஆரம்ப காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 3 வீக்ஸ்லேயே வந்து எல்லாருமே டிசைட் பண்ணிட்டாங்க பிரதீப் ஆண்டனி வந்து வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணாங்க. அதனால தான் உரிமை குரலும் வந்து தூக்குனாங்க, எப்படியாவது இந்த மனுஷனை வந்து வெளியே அனுப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து முழுக்க பூர்ணிமா அவர்கள் போட்ட ஸ்கெட்ச் தான். ஏன்னா நம்மளோட ரெட் கார்டை வாங்கிட்டு அதே மாதிரி பிரதீப் அவர்கள் எவிக்டாக வெளியே போனதுக்கப்புறம் இவங்களோட கொண்டாட்டம் வந்து வேறு மாதிரி வந்து இருந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அவங்களுடைய முகங்களும் வந்து எக்ஸ்போஸ் ஆச்சு. ஸோ அதில் ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா நிக்சனும் வந்து இருந்துட்டு இருந்தார். அண்ட் நிக்சன் வந்து பார்த்திங்கன்னா ஐஷுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணதன் காரணமாக கூட நிக்சன் அவர்களுடைய அந்த இமேஜ் அப்படிங்கிறது வந்து அப்படியே டவுன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. ஸோ அதனால தான் வாக்குகள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகிட்டு இருந்தது. ஏன்னா பிரதீப் ஆண்டனி இருக்கும்போது நிக்சன் அண்ட் பிரதீப் ஆண்டனி 2 பேர் நாமினேஷனில் வந்தாங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனி எப்பவுமே டாப்பில் இருப்பாங்க. இப்போ எப்படி அர்ச்சனா இருக்காங்களோ அந்த மாதிரி. அதே மாதிரி நிக்சன் அவர்கள் செகண்ட் பொசிஷனில் வந்து இருப்பார். நிறைய வித்தியாசம் வந்து பெருசாக வந்து இருக்காது. மோஸ்ட்லி ஒரு 10% வித்தியாசம் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த லெவல் தான் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் செகண்ட் பொசிஷனுக்குமே வந்து இருக்கும். ஸோ 2 பேருமே அவ்வளோ தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர ஸ்கோப்போட கேம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவர் வந்து கொஞ்சம் டோட்டலாக வேறு ஒரு டர்ன் எடுத்து வேறு ஒரு வழியில் வந்து போனதின் காரணமாக டோட்டல் அப்செட், நிறைய பேர் வந்து அப்செட் ஆகிட்டாங்க. இவனுக்கு எதுக்குடா சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க போல். ஸோ அதன் காரணமாகவே இவருக்கு வந்து வாக்குகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் புள்ளி கேங் கூட வந்து இவர் வந்து சேர்ந்துட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணது இப்போ தான் ஓரளவுக்கு ரிக்கவர் ஆகி வெளியே வந்துட்டுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பட் இன்னும் 1 or 2 வீக்ஸ் வந்து இப்படியே போனார் அப்படின்னா ஸ்டெபிளாக ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து மக்கள் வந்து ஏற்றுக்க ஆரம்பிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் வந்து தவறுகள் செஞ்சுருந்தாலும் அவனுக்கு நிறைய ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து அப்படியே தொடர்ந்து வந்து 1 or 2 வீக்ஸ் வந்து இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நல்ல வாக்குகள் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிக்சன் உயரலாம். பட் இந்த வாரத்தில் எவிக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக 2 எவிக்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அப்படியே நடந்தாலும் மேபி கூல் சுரேஷ் அண்ட் அனன்யா 2 பேருமே வந்து வெளியே போகலாம். என்னப்பா சொல்கிற, கூல் சுரேஷ் நல்ல வாக்குகள் வாங்கி 3rd பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்களே, அப்புறம் எப்படி எவிக்டாக வெளியே போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கெல்லாம் ஒரு சூட்சமம் வந்து இருக்குது. ஓகேங்களா, மக்களுடைய வாக்குகள் வந்து நிறைய இடங்களில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அது மிகப்பெரிய நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த வாரமும் அது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.